மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. கையல் என்னடி ஆச்சு? சக்தி, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நைட்ல தலைக்கு குளிச்சா எனக்கு ஒத்துக்காது, காய்ச்சல் வந்துரும்னு. நீங்க தான் பனிஷ்மெண்ட் தூக்கிட்டு தான் இருப்ப, கீழே இறக்கி விட மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு நேரம் ஷவர்ல நிக்க வச்சிட்டீங்க. அதான் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, குளிருதே. டி சக்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கெல்லாம் ரொமான்டிக் சீன் கிடைக்கிறதே கஷ்டம். ஏதோ அதிசயமா 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பிளான் பண்ணிருக்காங்க. அதையும் ஏதோ வெரைட்டியா ட்ரை பண்றேன்னு சொல்லி இப்ப இவ விரைச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா மாதிரி தான் போ. ஐயோ சக்தி, என்ன சக்தி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப குளிர் காய்ச்சல் அடிக்குது சக்தி, ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்கன்னா குளிருக்கு நான் ஏதாவது பண்ணுவேன், ஆனா காய்ச்சலுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் என்ன டாக்டரா? என்ன சக்தி இப்படி சொல்றீங்க? உங்களால தான் எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துச்சு. நீங்க தான் ஒழுங்கா என் குளிர் காய்ச்சலை சரி பண்ணணும். ஏய், என்ன சொல்ற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கல்யாணமாகி 2 மாசமா நான் ஆல்ரெடி காஞ்சு போயிருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லாத, கடைசியில அது வேற மாதிரி ஆயிடும்னு. நீ தான் கேட்காம இல்ல இதுதான் பனிஷ்மெண்ட், நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன தூக்கிக்கிட்டே இருக்கணும்னு. நானும் தூக்கிக்கிட்டே இருந்தேன். கடைசியில இப்ப தூக்கி போடுதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? என்ன சக்தி இப்படி சொல்றீங்க? ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப குளிருது சக்தி, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. சரி, இப்ப என்ன உனக்கு குளிருது அவ்வளவுதானே? குளிர் காய்ச்சல சரி பண்றதுக்கான மருந்தெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். சரி சக்தி, எனக்கு குளிர் காய்ச்சல் சரியானா போதும். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது நீ எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதான் நீ பண்ணணும். எதுவுமே பண்ணக்கூடாதா? அப்போ நம்ம 2 பேரும் எதுவுமே பண்ணாம இப்படியே உட்கார்ந்திருந்தா குளிர் காய்ச்சல் சரியாயிடுமா சக்தி? ஏன் நம்ம 2 பேருமே எதுவுமே பண்ணாம இருந்தாலும் குளிர் காய்ச்சல் சரியாகாது. நான் பண்ணிக்கிறேன், நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தா போதும். சரி சக்தி, நீங்க என்னமோ பண்ணுங்க, ஆனா எனக்கு குளிர் காய்ச்சல் சரியானா போதும். அதெல்லாம் காலையில கூட சரியாயிடும் கையல். அதுக்கு சூப்பர் மருந்து என்கிட்ட இருக்கு. அப்படியா? அப்படின்னு சக்தி சூப்பர் மருந்து? அப்புறம் மருந்துன்னா கசக்குமா சக்தி? ஐயோ, சின்ன வயசுல இருந்து எனக்கு கசப்பான மருந்துனாலே பிடிக்காது சக்தி. மருந்து போட்டுக்கிட்டா கூட உடனே சக்கரை போட்டுக்குவேன், இல்லனா எனக்கு வாமிட் வந்துரும். இந்த மருந்து கசக்காது இல்ல சக்தி? சேச்சே கையல், மருந்துன்னா நீ நினைக்கிற மாதிரி டேப்லெட்டோ சிரப்போலாம் கிடையாது. இது ஒரு மாதிரி பிசியோதெரபி. பிசியோதெரபியா? பிசியோதெரபினா கை கால் வலி அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? காய்ச்சலுக்கெல்லாமா பிசியோதெரபி பண்ணுவாங்க? அது கையல், சாதாரண காய்ச்சலுக்கு தான் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா இது குளிர் காய்ச்சல்ல, குளிர் காய்ச்சலுக்கு பிசியோதெரபி தான் பண்ணணும் கையல். ஓ அப்படியா? சரி சக்தி, அப்படினா நீங்க பிசியோதெரபி பண்ணுங்க, காய்ச்சல் சீக்கிரமா சரியா போய்ட்டா போதும். என்ன இவ எது சொன்னாலும் நம்புறா? ரொம்ப நல்லவளா இருப்பாளோ? எது எப்படியோ, இன்னைக்குதான் அதிசயமா பிசியோதெரபி பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. இதையும் பேசி பேசி மிஸ் பண்ணிடாதடா. நீ ஒன்னும் கவலைப்படாத கையல். இப்ப நான் பிசியோதெரபி பண்ணேன்னா காலையிலக்குள்ள காய்ச்சல் எல்லாம் காணாம போயிடும். ஆனா என்ற கசாயத்தை குடிச்சா காய்ச்சல் இப்பவே காணாம போயிடும் மருமவளே. எப்பதா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? புருஷ பொண்டாட்டி ரூம்குள்ள இருக்கும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட உனக்கு தெரியாது அப்பதா? கிளை, புருஷன் பொண்டாட்டி ரூமுக்குள்ள இருக்கையில கதவை சாத்திக்கிட்டு இருக்கணுங்கிற மேனர்ஜி படிச்ச உனக்கே தெரியல. இந்த படிக்காத கிளவி எனக்கு எங்கிட்ட இந்த மேனர்ஜி எல்லாம் தெரியும். ஐயோ சரி, கதவை சாத்தல, அது என் தப்புதான். சரி, இப்ப எதுக்கு நீ வந்திருக்க? கிளை, என் மருமவளுக்கு குளிர் காய்ச்சல் அடிக்கி, அதான் நான் கசாயம் போட்டு கொண்டு வந்திருக்கேன்ல. இந்த கசாயத்தை குடிச்சா காய்ச்சல் எல்லாம் பஞ்சா பறந்துடும் பாத்துக்க. இந்தாட்டி மருமவளே, இந்த கசாயத்தை குடி, காய்ச்சல் சரியா போயிடும். ஐயோ பதா, கஷாயம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? நல்ல வேளை, இந்த சக்தி கிட்ட இவ்ளோ நேரமா குளிர் காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்பதா. ஆனா நீங்க நல்ல வேளை கஷாயம் போட்டு கொண்டு வந்துட்டீங்க. என்னது, இவங்கிட்ட மருந்து கேட்டியா? அட என்னட்டி மருமவளே, நீ காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இவன் என்ன டாக்டரா? இவனுக்கு காய்ச்சல் வந்தாலே நான் தானே கசாயம் போட்டு கொடுப்பேன். இவன்கிட்ட போய் நீ மருந்து கேட்டிருக்கவாரு. சரி விடு, இதா அப்பதான் உனக்கு சூப்பர் கசாயம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த கசாயத்தை குடிச்சிண்டா காய்ச்சல் எல்லாம் கப்புன்னு சரியாயிடும் பாத்துக்க. அப்படியே அப்பதா, சரி கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஏ கையில், கஷாயம் எல்லாம் வேணாம். கஷாயம் எல்லாம் கசக்கும். கசக்குமா?
ஐயோ எட்டி மருமவில்லை அதெல்லாம் ஒன்று கசக்காதுட்டி அவன் சொல்றானுக்கிட்டு இங்க கொஞ்சம் குருமிளகு போட்டதுனால காரமா மட்டும்தான் இருக்கும். அதுக்கும் தேனெல்லாம் ஊற்றி கொண்டு வந்திருக்கேன். நல்ல இனிப்பா தான் இருக்கு, குடிச்சு பாரு. ஓ இனிப்பா இருக்குமா? அப்ப சரி, அப்பதான் கொடுங்க, நான் குடிக்கிறேன். கையல் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கையல். கசாயமெல்லாம் குடிச்சா தூக்கம் வந்துரும் கையல். கிளை கூறுகிட்ட பையலே, கசாயம் குடிச்சா தூக்கம் நம்மளே வரணும். காய்ச்சல் இருக்கும்போது நல்ல கசாயத்தை குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சா நம்மளே காய்ச்சல் சரியா போகும். கஷாயம் குடிச்சு தூங்கிட்டானா காய்ச்சல் சரியா போகும். ஆனா என் காரியம் எப்படி நடக்கும்? எப்பத்தா உன் கசாயமா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு எப்படி காய்ச்சல் சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து போ. கிளை கசாயம் குடிச்சாதாமலே காய்ச்சல் சரியா போகும். நீ எப்படி காய்ச்சல் சரி பண்ணுவ? நீ என்ன டாக்டரா? ஐயோ அப்பத்தா, நான் டாக்டரோ இல்ல வக்கீலோ, அதான் நான் காய்ச்சல சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பத்தா நீ முதல்ல இங்க இருந்து போ. கிளை நீ எப்படி காய்ச்சல சரி பண்ணுவ? ஐயோ இந்த அப்பத்தாக்கு நம்ம சொல்றது விளங்கவே மாட்டேங்குதே. அப்பத்தா என்னலே உனக்கு நான் சொல்றது விளங்குதா இல்லையா? சின்னலே விளங்கணும். காய்ச்சலுக்கு கசாயம் குடிச்சாதாமலே சரியா போகும். நீ என்னடானா நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ற. காய்ச்சல் எப்படி நீ சரி பண்ணுவ? அப்பத்தா அன்னைக்கு எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு தலைவலி மருந்து கையில் கிட்ட இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி இன்னைக்கு அவ காய்ச்சலுக்கும் நான் சரி பண்ணிக்குவேன். இப்போ உனக்கு விளங்குதா? ஓ இது அந்த காய்ச்சலாக்கு. இது தெரியாம நான் கசாயம் எல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டேனே. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல, இடத்த காலி பண்ண அப்பத்தா. ஐயோ சரிலே போறேன், பறக்காதலே. சீக்கிரமா போ அப்பத்தா. ஐயோ ஆக்கப்படுத்தவனுக்கு ஆற பறக்காதுன்ற கணக்கா இவன் என்னத்துக்குமா இப்படி பறக்கிறான்? போ அப்பத்தா. இருளே போறேன். ஐயோ சக்தி, என்ன அப்பதா கஷாயம் குடிக்காமயே போயிட்டாங்க? கஷாயம் குடிக்கலனா எப்படி காய்ச்சல் சரியா போகும்? கையல் நான் தான் சொன்னல, சாதாரண காய்ச்சலுக்கு தான் இந்த மருந்து மாத்திரை கஷாயம் இதெல்லாம் குடிச்சா சரியாகும். ஆனா குளிர் காய்ச்சலுக்கு பிசியோதெரப்பி தான் கையல் பண்ணணும். கையல் இப்ப நான் பிசியோதெரப்பி பண்றேன், காய்ச்சல் எப்படி சரியா போகுதுன்னு மட்டும் பாரு. இப்போ பிசியோதெரப்பி பண்ணா காய்ச்சல் எப்ப சக்தி சரியா போகும்? இப்பவே சரியா போயிடும் கையல். இப்பவே சரியா போயிடுமா சக்தி? இப்ப நான் பிசியோதெரப்பி பண்ண ஆரம்பிச்சதுமே சரியாயிடும் கையல். பண்ணவா? சரி சக்தி. சக்தி இதுதான் பிசியோதெரப்பியா? ஆமா, ஏன் இது பிசியோதெரப்பி மாதிரி இல்லையா? காய்ச்சல சரி பண்ண சொன்னா நானும் காய்ச்சல தானே சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் காய்ச்சல சரி பண்றதா? ஆமா காய்ச்சல தான் சரி பண்றேன். ஆனா உன் காய்ச்சல இல்ல, என் காய்ச்சல. ஏன்னா உன் காய்ச்சலாவது இன்னைக்கு ஒரு நாள் தான், ஆனா என் காய்ச்சல் 3 மாசமா இருக்கு கையல். நீயே சொல்லு, இன்னைக்கு வந்த உன் காய்ச்சல சரி பண்றது முக்கியமா இல்ல 3 மாசமா இருக்கிற என் காய்ச்சல சரி பண்றது முக்கியமா? என்னோட இந்த காய்ச்சல சரி பண்றதுக்காக தான் 3 மாசமா காத்துக்கிட்டு இருக்கேன் கையல். இதுக்கு மேலேயும் காக்க வச்சிடாத கையல். என்ன கையல், காய்ச்சல சரி பண்ணிடலாம்ல? ஏ கையல், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது மௌனம் சம்மதம்னு உங்களுக்கு தெரியாதா சக்தி? ஏ கையல், சொல்லுங்க சக்தி. இங்க பாரு, இன்னி வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதில்ல, இப்ப சொல்லணும்னு தோணுது. ஐ லவ் யூ கையல். சரி. ஏய் என்ன சரிங்கிற, திரும்ப ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டியா? எனக்கு தோணும் போது சொல்றேன். சரி, நீ உனக்கு தோணும் போது சொல்லு, நான் இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ. நாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீ அழகின முதி அன்பே நீயே அழகின முதே நீலா காயும் நேரம் சரணம் ஊலா போக நீயும் வரணும் நீலா காயும் நேரம் சரணம் ஊலா போக நீயும் வரணும் பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் காண்பவை யாவுமே தேன். பேபி, என்னை விட்டு நீ எங்க போன?
அபிமா சாரிடா, நான் உன்னை விட்டுட்டெல்லாம் போலடா. மாமா உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், ஒரு முக்கியமான வேலையா போறேன், போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு. அம்மா சீக்கிரமா வந்துட்ட. வரும்போது சர்ப்ரைஸ் கொண்டு வர சொன்ன. அப்பனா நீ சீக்கிரமா வரவே இல்ல. இவ்வளவு நாள் நீ வரல. அப்ப ஏன் வரல? என்ன விட்டு ஏன் போன? நீ பாப்பா விட்டு போனல, அப்ப உன் கூட பேச மாட்டேன். அபிமா அப்படி சொல்லாதடா. மாமா இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், சாரிடா. நீ அப்ப என்ன விட்டு போனேன்னா நான் உன் கூட பேச மாட்டேன். சரிடா அபி, நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ மாமாவோட செல்லம்ல, அழாத. சரி, அழ மாட்டேன். ஆனா நீ இதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு தான் போகணும். சரிடா, கூட்டிட்டு போறேன், அழாத. எப்படிடா கூட்டிட்டு போவ? நீ அபியை மட்டும் ஏமாத்திட்டு இங்க வரல, என்னையும் தான் ஏமாத்திட்டு வந்திருக்க. அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா. பேசாதடா. வேலை தேடிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இங்க என்ன வேலைக்காகடா வந்திருக்க? நீ ஐஷுவை லவ் பண்ணது, நீ அவளை தேடி இங்க வந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு என்னை ஏமாத்திட்டு வரதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஐயோ அக்கா, நான் உனக்கு ஏமாத்தணும்னாலாம் நினைக்கலக்கா. அப்புறம் வேற என்னடா நினைச்ச? இல்ல இன்னி வரைக்கும் நீ எதையாவது ஆசைப்பட்டு அதை நீ செய்ய வேண்டாம், நான் உன்னை தடுத்திருப்பனா? சரி, ஐஷு ஊருக்கு வந்த சமயத்துல அவகிட்ட அதிகமா வச்சுக்க வேண்டாம் நான் தான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நான் சொன்ன அர்த்தம் வேற. நீ விளையாட்டுத்தனமா அவகிட்ட ஏதாவது பண்ண போய் அதை அவ சீரியஸா எடுத்துக்கிட்டு உன் மாமா கிட்ட சொல்லி அது பெரிய பிரச்சனையாட வேண்டாமேன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஆனா நீ அவளை தேடி இங்க வரைக்கும் வந்திருக்கேன்னா அப்ப அவளை சின்சியரா லவ் பண்ணாம நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்ட. உனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா அது நீ முதல்ல என்கிட்டலடா சொல்லியிருக்கணும். இல்லக்கா, அது உன்கிட்ட சொல்லக்கூடாதுனால இல்ல. அவளே முதலாவது என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு எனக்கு தெரியலக்கா. அதனாலதான் அவ முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இங்க வந்தேன். அவ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லிக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னடா, அவ உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டாளா? இதுக்கு தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்தே அவகிட்ட எதையும் வச்சுக்க வேணாம்னு சொன்னேன். நீ அவளை உண்மையா காதலிச்சிருக்கடா, அதனாலதான் அவளை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவ உன்னை அப்படி காதலிக்கல. அவ அண்ணன்கிட்டயே அவ உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டா. அவளே உன்னை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்காக எதுக்காக நீ இன்னும் இங்க இருக்க? நீ இங்க வந்துட்டேங்கிற கோவத்துல தாண்டா உன் மாமா எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, எங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கூட விடு. அது நான் உன் மாமா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது பேசி சரி பண்ணி அவளை திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். ஆனா அவளே உன்னை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நீ எதுக்காக இங்க இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்றவன் கிடையாது. அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. அக்கா, அவ என்ன காதலிக்கலன்னு யார் சொன்னா? அவளும் என்ன காதலிக்கிறா. என்னது, அவளும் உன்னை காதலிக்கிறாளா? டேய், அவ உன்னை காதலிக்கிறதா இருந்தா அன்னைக்கு நீங்க அவளை பார்க்க வந்துட்டேன்னு உன் மாமா உன் மேல கோவப்பட்டப்போ இல்ல நானும் அவனை காதலிக்கிறேன் அதனாலதான் என்ன தேடி வந்தான்னு உண்மையை சொல்லியிருப்பாளடா. ஆனா அப்போ நான் அவனை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி அவ தப்பிச்சுக்கிட்டா. அதனால மாமாக்கு உன் மேல மட்டும்தான் இப்ப கோவம். இப்ப நீதான் என்னமோ அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி அவ பேரை சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா அவ மேல எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி எல்லா பழியும் உன் மேல போட்டு அவ தப்பிச்சுக்கிட்டா. இல்லக்கா, நீதான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ தப்பிக்கிறதுக்காக என் மேல பழி போடல. இப்ப கூட அவ ஏன் நல்லதுக்காக தான் என்ன காதலிக்கலன்னு மாமா கிட்ட சொல்லியிருக்கா. என்னடா சொல்ற? ஓ நல்லதுக்கா? ஆமாக்கா, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சப்போ நீ நினைச்சிருப்ப அவ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க காதலிக்க ஆரம்பிச்சோன்னு. ஆனா அப்படி இல்லக்கா. எங்க காதல் இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கின காதல் இல்லக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, 3 வருஷமா நான் யாருன்னு தெரியாம அவளும் அவ யாருன்னு தெரியாம நானும் ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம்க்கா. நான் தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு அவதான் எனக்கு தெரிஞ்சப்போ நானும் அதை நம்பலக்கா. ஆனா நான் அவளை தேடினது கூட எனக்கு பெரிய விஷயமா தோணலக்கா. ஆனா இந்த 3 வருஷமா நான் யாருன்னு கூட தெரியாம, என் பேர் தெரியாம, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாம, என் மேல இவ்வளோ காதலையும் நம்பிக்கையும் வச்சு நான் கிடைப்பேன்ற நம்பிக்கையில என்னை தேடிக்கிட்டு இருந்திருக்கா.
3 வருஷமா நான் யாருன்னே தெரியாம என் மேல காதலை வச்சு என்ன தேடிக்கிட்டு இருந்தவ இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன காதலிக்காம போயிருவான்னு உனக்கு தோணுதாக்கா? அப்புறம் ஏன்டா உன் மாமா கேட்டதுக்கு உனக்கு காதலிக்கவே இல்லைன்னு சொன்னா? அது மாமா வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அவகிட்ட என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு கேட்டப்பவும் என்ன காதலிக்கலன்னு தான் சொன்னான். அவ என்ன காதலிக்கலன்னு சொன்னது என் மேல காதல் இல்லாம இல்லக்கா, மாமாவால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒருவேளை நாங்க காதலிச்சா எங்க காதலால நம்ம வீட்டுல பிரச்சனை வந்துடும், அப்புறம் எங்க நான் உன்னையும் அபியும் விட்டு பிரிஞ்சிருவணுங்கிற பயத்துலதான் அவ என்ன காதலிக்கலன்னு போய் சொன்னான். அப்புறம் மாமா கேட்டப்போ அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டா, அப்புறம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதால எனக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லியிருப்பா. சரிடா, ஆனா இப்ப அவன் நினைச்ச மாதிரி நீயும் அவளும் காதலிக்கிறீங்கன்ற விஷயம் உன் மாமாவுக்கோ இல்ல அவரோட சித்திக்கோ தெரிஞ்சா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா தான் வெடிக்கும். இப்ப உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டா சரி, ஆனா இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு எப்ப அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நிச்சயமா அவங்க இதை சம்மதிக்க போறது இல்லடா. அதுலயும் மாமா கூட நீ பொறுப்பு இல்லாம இருக்க, உனக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக தான் உன் மேல கோவப்படுறாரு. நீ பொறுப்பா ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டா அதுக்கப்புறம் உங்க காதலுக்கு மாமா கூட சம்மதிச்சாலும் சம்மதிப்பாரு. ஆனா அவரோட சித்தி கண்டிப்பா உங்க காதலுக்கு சம்மதிக்கிறதுக்கோ இல்ல அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ வாய்ப்பே இல்லடா. அது எனக்கும் தெரியும்க்கா, ஆனா அதுக்காகலாம் என்னால அவளை விட முடியாதுல்ல. எனக்காக அவ காதலையே விட்டு கொடுத்துருக்காக்கா, அப்ப நான் அவளுக்காக அவ காதலை விட்டு கொடுக்காம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ல. அத கூட பண்ணலன்னா அப்புறம் நான்லாம் என்னக்கா ஆம்பள? டேய் சரிடா, எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் மாமாக்கு உன் மேல கோவம் குறையாதுடா. அவருக்கு என் மேல கோவம் குறையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் இங்க இருக்கிறது ஐஷுவோட காதலுக்காக மட்டும் கிடையாது, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குக்கா. வேற என்னடா காரணம்? அத இப்ப சொல்ல நேரம் இல்லக்கா. ஏன்னா இப்ப நான் இங்க வந்திருக்கிறது மாமாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது நான் உன்னை பார்த்து இந்த விஷயத்த சொல்றேன். இப்ப நீ என்ன பத்தி கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ என்ன பத்தி கவலைப்படாதக்கா, நான் சிம்ரனை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீ எப்படியாவது அபியை மட்டும் சமாதானம் பண்ணி அவளை தூங்க வை. நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். டேய் இப்ப நீ போயிட்டா திரும்ப உன்னை எப்படா பாக்குறது? நான் தான் சொன்னேனே, நான் இங்க பக்கத்துல தான்க்கா இருக்கேன். உனக்கு என்ன பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நீ என்ன மனசுல நினைச்சா போதும், நான் வந்துருவேன். தூக்கத்தை மறந்து நீயும் அடப்பாசத்தை புழைஞ்சாயே, தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. பேபி திரும்ப அங்க போடா, என்னை விட்டு திரும்ப போறியா? போகாத பேபி, போகாத, என்னை விட்டு நானும் வாடுவேன். ஐயோ பி, நான் எங்கேயும் போகலடா, நான் இங்கதான் இருக்கேன். அப்பயே அம்மா கிட்ட பாப்பா தூங்க வை நான் போட சொன்னேன். எப்பவுமே உன் கூட தானே தூங்குவா, அப்ப நீ ஏன் அம்மா கூட தூங்க சொன்ன? நம்ம 2 பேர் தானே சாச்சி தூங்குவோம், நான் உன் கூட தான் சாச்சி தூங்குவேன். டேய் நீ போயிட்டா நான் கூட தாங்கிப்பேன்டா, ஆனா அவ தாங்கிக்க மாட்டா. இந்த 2 நாளே நீ இல்லாம அவ நைட்டெல்லாம் தூங்க கூட இல்லடா, அழுதுகிட்டே தான் இருந்தா. இதுக்கப்புறம் நீ இல்லாம அவ எப்படிடா இருப்பா? அதுக்கு என்னக்கா பண்ண முடியும்? மாமா என்ன பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்க்கா. நீ அபி எப்படியாவது சமாதானம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக்கா. நான் நாளைக்கு எப்படியாவது அவள் வந்து பாக்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.